பிரதோஷம் என்றால் என்ன என்றே பலருக்கும் தெரியாது. பிரதோஷம் என்றால் பாவத்தை தொலைத்து கொள்ளும் வழிபாடு என்று அர்த்தம். அதாவது பிரதி தோஷம் என்று பிரிக்கப்பட்ட சொல்தான் பிரதோஷம். பிரதி என்றால் ஒவ்வொன்றும் எனவும், தோஷம் என்றால் பாபத்தை குறிப்பதாகவும் உள்ளது. பிரதோஷ வழிபாடு செய்வதால் ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவத்தை தொலைத்து கொள்ளக்கூடிய வழி பிறக்கும் நாள் என்று அர்த்தம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பின் பௌர்ணமிக்கு பின் வரும் திரையோதசி திதி எனும் 13ஆம் நாள் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ காலமானது கடைபிடிக்கப்படுகிறது. அதிலும் விசேஷமாக இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய சுக்லபக்ஷ பிரதோஷத்தில் 1000 முறை பிரதோஷ வழிபாடு இருந்த பலனையும் இந்திரனுக்கு நிகரான செல்வத்தையும் தரக்கூடிய பிரதோஷத்தின் புராண கதையும் சிவபெருமானின் ஒரே ஒரு மந்திரத்தையும் தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து வரக்கூடிய அமிர்தத்தை உண்டால் மரணமில்லா வாழ்க்கை வாழலாம் என மகாவிஷ்ணு கூற, தேவர்கள் அமிர்தத்தை எப்படியாவது எடுத்தாக வேண்டும் என தயாராகினர். ஆனால் அது எளிய வேலை அல்ல என தெரிந்து கொண்டு அசுரர்களையும் இதில் பங்கேற்க அழைத்தனர். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடைய ஒத்துழைத்து பார்க்கடலை மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் பயன்படுத்தி கடையத் தொடங்கினர். அந்த நேரத்தில் மந்தார மலை மண்ணுக்குள் புதைந்தது. உடனே மகாவிஷ்ணு ஆமையாக, அதாவது கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மத்தை தாங்கினார். தொடர்ந்து நீண்ட காலம் பார்க்கடலை கடைந்ததால் வாசுகி பாம்பு வலி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கியது. அந்த ஆலகால விஷம் உலகில் பரவி மக்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை உண்டு இந்த அகிலத்தையே காத்தருளினார். சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்ட நாள்தான் இந்த திரையோதசி திதி. அது ஒரு சனிக்கிழமை. இதனால் மாதந்தோறும் இருமுறை வரக்கூடிய திரையோதசி திதியில் பிரதோஷமாக சிவபெருமானை நந்தி மூலமாக வணங்குகின்றோம். அதனால்தான் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷமாக விசேஷமாகவும் கொண்டாடப்படுகின்றது. பிரதோஷத்தன்று சிவபெருமான் தன் வாகனமான நந்தியின் இரு கொம்புகளுக்கும் இடையே நின்று நடனமாடுவதாக ஐதீகம். இந்த ஒரு காரணத்தினால்தான் பிரதோஷ தினத்தன்று நந்திக்கென்றே சிறப்பான பூஜைகளும் நடைபெறும். பிரதோஷ நேரத்தில் நந்தி வழிபாடு, சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்வதோடு நந்தி பகவானுக்கு அருகம்புல் அல்லது வில்வ இலை மாலையை சாற்றி நெய்விளக்கேற்றி பச்சரிசி வெல்லம் வைத்து பூஜைகள் செய்வதும் பலரின் வழக்கமாக இருக்கின்றது. பிரதோஷ நாளன்று யார் ஒருவர் விரதமிருந்து பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு நந்தி சிவபெருமானை தரிசித்துவிட்டு தன் விரதத்தை முடிக்கிறாரோ அவரின் சகல பாபங்களும் நீங்கி புண்ணியங்கள் சேரும். இந்திரனுக்கு நிகரான செல்வங்களும் செல்வாக்கும் கிடைக்கும். இந்த பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானை வணங்கி தான தர்மங்கள் செய்து வர அளவற்ற பலன்களும் கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனின் திருவடியில் கிடைக்கும் வகை முக்தி கொடுக்கும் வல்லமை உள்ளது என நமது புராணங்கள் சொல்கின்றன. இந்த பெரிய பெரிய பூஜைகளும் தான தர்மங்களும் எங்களால் செய்ய இயலாது என்றவர்கள் கூட எளிமையான தமிழில் இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானின் பதிகத்தை பிரதோஷ தினத்தன்று சொன்னாலே அந்த அனைத்து பலன்களும் நமக்கு கிடைத்துவிடும். ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத்தான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதம் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. அனைவரும் இன்று பிரதோஷத்தன்று கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய பிரதோஷ புராண கதையும் இந்த சிவபெருமானின் பதிகத்தையும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.